சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. விஜய் அவர்களும் பெரும்பாலான இடங்கள்ல அதை சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேக ஆட்சிக்கு வரும் பட்சத்திலும் நீங்கள் இங்க வெற்றி பெறும் பட்சத்திலும் பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்புனே ஒண்ணு இல்ல மேடம். ஆல்ரெடி சொன்னதுதான். என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 5 வருஷம் ஆட்சியில பாத்தீங்கன்னா 44,000 கேசஸ் போக்சோ கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா வேற எந்த ஆட்சியிலுமே இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க, +2 மாணவி ரேப் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி, பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தான் இங்க நடக்குது. என்ன அப்படின்னா நம்ம கட்சியில இருக்கிறோம், நம்ம ஆட்சியில இருக்கிறோம், நம்ம அதிகாரத்துல இருக்கிறோம், என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலான்ற ஒரு மனநிலைமை இருக்காங்க. தளபதி சொன்ன மாதிரி இங்க மன்னராட்சி தான் நடக்குது. அது திமுக வந்தாலும் மன்னராட்சி தான், அதிமுக வந்தாலும் மன்னராட்சி தான். அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் கொதி தெரிஞ்சு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. நீங்க வரும்போது பிரச்சாரத்துல நான் இன்னைக்கு வந்திருந்தேன். நானு ஒரு பாட்டிமா அழுகுறாங்க, கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேல நீங்க ப்ரெஷர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம வரணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க 25% ஓட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது 20% ஓட்டு தான். மற்றதெல்லாம் கூட்டணி கட்சி சேர்ந்துதான் அந்த ஓட்டுக்கெல்லாம் ஆட்சி அமைக்கிறது அளவுக்கு வருது. ஆனா ஒரு தனி மனிதன் பின்னாடி 25% ஓட்டு சேருதுன்னா அந்த தனி மனிதனை இந்த தமிழ்நாடு எவ்வளவு நம்புது நீங்க யோசிச்சு பாருங்க.